வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தொடர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். நல்லா இருக்கிறேன். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் விஜய் பேசினது விக்கிரவாண்டி கூட்டம். இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கூட்டம் விக்கிரவாண்டியில விஜய் பேசினப்போ நம்ம அது சம்பந்தமா பேசணும். அதுக்கு சீமான் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் நம்ம பேசணும். அப்போ அதுக்கு இந்த வீடியோ தமிழ்ல என்ன வச்சிருந்தோம்னா, நீ தலைவனா இல்ல தற்கூரியா அப்படின்றதுதான் தமிழ்ல நம்ம வச்சு அந்த வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தாங்க. கேள்விக்கு விட கிடைச்சிருச்சா? அதுதான் நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கல. திரும்ப இப்போ 5வது கூட்டத்துல அவர் பேசுறாரு. கட்சி ஆரம்பிச்சு இது 5வது இடம் அவர் பேசக்கூடிய இடம். இந்த 5 கூட்டத்துல விஜயினுடைய மெச்சூரிட்டி 1.5 வருஷத்துல 5வது. ஆமா. இந்த விஜயினுடைய மெச்சூரிட்டி அப்படின்றது ஏதாவது வந்திருக்கா, மாறி இருக்கா? அவருடைய பேச்சு எப்படியாக இருக்கு? நேற்றைய தினம் எனக்கு அந்த கேள்வியில எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தை பார்த்தாக்கா அது தெளிவா இருக்கும் அப்படின்னு. அதேதான், அப்படியேதான் இருக்காரு. விடை கிடைச்சிருச்சு. தலைவனா தற்கூரியான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு விடை கிடைச்சிருச்சு. அது அந்த மேடையில இருந்து அத்தனை பேர் நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த 1.5 ஆண்டுகளா அவர் பண்ணிட்டு வர அரசியல் இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டிக்கு பிறகு அவர் பண்ணிட்டு வர அரசியல், அதுல அதுக்கு தெளிவான விடை இருக்குது. அது என்னன்னு என் வாயால சொல்ல வேணாம். சொல்லுங்க. இப்ப அந்த பேச்சை ஒட்டி நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் பேசினது சரிதான், தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அப்படின்ற ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பாலிடிக்ஸ் தானே. ஒருத்தவங்களை எதுக்குறாங்க, திமுக பாஜக எதுக்கு, எல்லாமே அரசியல்ல தான். அந்த மாதிரி விஜய் அவருடைய அரசியலை பண்றாரு அப்படின்றது ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் விஜயனுடைய பேச்சுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க விஜயனுடைய பேச்சு, இந்த கட்சியினுடைய ஆதவர்ஜுனா, மொத்தமா நேற்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தையே நீங்க என்னவா மதிப்பிடுறீங்க? இல்ல, இந்த முதல் பாயிண்ட் நீங்க சொன்னது இந்த எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஆமா, நான் சொல்றது இந்த பாலிடிக்ஸ் வேற, பாலிடிக்ஸ் வேற. எல்லாமே பாலிடிக்ஸ் தான்னாக்கா, அதாவது ஏமாற்று வேலை, தந்திரமா பேசுவது, பதவிக்கு வருவதற்கு ஏற்றாற் போல பேசுவது, இதுதான் பாலிடிக்ஸ். நான் சொல்றது பாலிடிக்ஸ். அதனால எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க என்பது உண்மையான அரசியலை மலினப்படுத்துவது, திசை திருப்புவது. இப்போ நேத்திக்கு அவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே பேசின எல்லாருமே அடுத்தது நம்ம ஆட்சி தான், வரப்போகிற தேர்தல் பழைய தேர்தல் மாதிரிலாம் இருக்காது, பயங்கரமாக இருக்கும்னாரு. ஏதோ சுனாமியா என்னன்னு தெரியல, அது இருக்கும், சூறாவளி. ஆமா, சூறாவளி, புயல் எல்லாம் சொன்னாரு. ரைட்டு. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன பேசினாரு? கடைசியா பேசி முடிச்சுட்டு மறந்து போன மாதிரி ஒன்று நமக்கு கூட்டணி தேவைப்படலாம் இல்லையா, சில பேர் வரணும்னு நினைக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம பதவி பங்கு கொடுக்கலாம் இல்லையான்னாருல. என்னாச்சு? ஒருத்தரும் வரல. அதை ஒரு நாயும் வரலன்னு சொல்லலாம். கண்டுக்கவே இல்லையா? கண்டுக்கலையே. இவங்க எதிர்பார்த்தது அந்த கூட்டத்தில் என்ன, குடும்ப ஆட்சி, ஊழல் ஒழிப்பு, இதுதான் அவங்க பேசினது. பிஜேபி கொள்கை சரியில்லை. ஆமா, இவங்க அரசியல் எதிரி, திமுகவை அகற்றுவது தான் ஒரே நோக்கம் அப்படின்னு பேசினாங்க. அதனால அதிமுகவின் ஊழல் பற்றி அவர்கள் அறவே பேசலை. ஏன் பேசலை என்றால், அவங்க கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல விஜய் அதை பேசலை. எடப்பாடி கூட என்ன சொன்னாரு? அவர் எங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, சந்தோஷமா இருந்தாங்க அதிமுக காரங்கள்லாம். இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, திரைமறைவில் பேச்சு நடக்குது, அது நடக்குது அப்படின்னாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. 2ஆம் நாள் அமித்ஷா கூப்பிட்டாரு, மாற்றம் முடிஞ்சிருச்சு இல்லையா. கூப்பிட்டு எடப்பாடி இல்லைன்னாலும் என்ன நடந்தது அப்படின்றது அவங்க கட்சிக்காரங்களே அதை சொல்லிட்டாங்க. இப்போ இவர் நினைச்சிட்டு இருந்த அந்த அதிமுகன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இவர் தனியா இருக்காரு. இல்லையே, அவங்க ஆதவர்ஜுனா எல்லாரையும் கூப்பிடுறாரு. திரும்ப யாரு? விசிகாவை கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிடுறாரு, காங்கிரஸ் கூப்பிடுறாரு. இப்போ விகடன் மேடையில இருந்து அவர் கூப்பிட்டு இருக்காரு. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. கூப்பிடுறதே எல்லாரும் கூப்பிடலாமே. எடப்பாடி கூட தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காரு. அமையோன்னாரு. மானக்கேடா, வெக்கக்கேடா இல்லை. அதாவது ஒருத்தன் வரமாட்டேன்றான், நாங்கள் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கிறோம், பிஜேபி தான் எங்கள் முதன்மையான எதிரி, நீ என்ன சொல்ற, திமுக தான் எங்கள் முதன்மையான எதிரி, பிஜேபி தான் எங்கள் முதன்மையான எதிரி என்ற அடிப்படையில் அமைந்திருக்கிற கூட்டணி வர முடியாதுன்னு இவ்வளவு வாட்டி சொன்ன பிறகும் இல்லை வாங்க, உங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படின்னு இவங்க எடுத்து சொல்றாங்களா? இவர் பெரிய அரசியல் முதிர்ச்சி உள்ளவர், அவர் திரும்ப அவங்க எடுத்து சொல்றாரா? இது பல வாட்டி சொல்லிட்டீங்க, அது போனியாகல. அதாவது உங்களை இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது வெக்கமான இருந்தால் இனிமேல் கூப்பிடாத அப்படின்ற வார்த்தையை திரும்ப என்ன சொல்லலை. அந்த அளவுக்கு பேசியாச்சு. அதுக்கப்புறமும் கூப்பிடுறாங்கன்னாக்கா தனியாக நிற்கிறாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் தனியாக தான் நிற்கிறான்னு ஆகின பிறகு நான் தான் முதல்வர். இது ஒன்று சொல்லுவாங்க, ராத்திரி இந்த தனி வழியாக போகிறான் இல்லையா, இருட்டில்
பயமாக இருந்தால் சத்தமாக பாட்டு பாடிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒத்தையாக மாட்டிட்டா நம்ம வாங்க போகிறது உறுதி, அடி வந்து செம்மையாக விழப்போகுது. அதனால அப்படியே இருந்துச்சு. நேத்து அவர் பேசுறதை கேட்கும்போது நேத்து தான் முதல் முறையா டிக்ளேர் பண்றாரு. என்ன பேரை சொல்றதுக்கு பயப்படுறான்றீங்களே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இந்த இப்போ எலெக்ஷன். என்ன நேற்றுக்கு வந்து பேரை சொல்லிட்டாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அப்புறம் என்ன மோடி ஜி அவர்களே, இது ரெண்டையும் சொன்னதுக்கே பயங்கரமாக கைதட்டி புலகாங்கி தான் அடைஞ்சிட்டாங்க. இந்த பேரை எல்லாரும் போகிறோம் வரோன்னு டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் லட்சணம். அப்போ அதனால என்ன சொல்ல வரேன்னாக்கா, தனியாக நிற்கணும் அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சு. அதை சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி வந்து என்ன, இந்த தயார் செய்யப்பட்ட உரையை ஒன்னும் இல்ல அப்படின்றீங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகிற போனி ஆகிற மாதிரி ஒன்னும் பேசல. ரீடேக் இல்லாம ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காரு. முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல மறந்து திரும்ப பேசினாரு. இதுல ஒரே டேக்ல ஒரு டேக்ல பேசிட்டாரு. திமுக நடுங்குது அப்படின்றாரு பத்திரிகையாளர் மணி அவர்கள். வந்து அரசியல் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அவருடைய எடுத்து என்னங்க பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு விஜய். நடுங்குறாங்க, திமுக நடுங்குறாங்க, எதிர்கட்சி எல்லாம் செதறிடுச்சு, அவ்வளவு பயங்கரமா விஜய் பேசியிருக்காரு, எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்காருன்னு தொடர்ச்சியாக அரசியல். ஒரு 2 இது பார்த்தேன் தம்ப்நெயில்ல. ஒரு இதுல விஜய் ஒன்றும் போனி ஆகாது, ஒரு 2வது கேப்ல நடுங்குறாரு. இப்ப எது கேக்குறீங்க? 2வது கேக்குறேன். முதல் வீடியோ கேட்டீங்களா? நான் இன்னும் கேட்கல. சரி, ரைட்டு, இது ஒரு காமெடி. இப்போ திமுக எதுக்காக நடுங்கணும்? இப்போ இவர் வந்து திமுக தான் என் எதிரின்றாரு. யாரு? விஜய். பிஜேபி எடப்பாடி சொல்லிட்டாரு திமுக தான் எங்க எதிரி. ஆமா, பிஜேபி அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சீமானு அதை சொல்லிட்டாரு. ஆமா, இவ்வளவு பேரும் திமுக தான் எதிரி அப்படின்னு சொன்னா யார் பெரிய ஆளுன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ திமுகவை எதிர்த்து 4 முகாம்கள் இருக்குதுன்னாக்கா யார் ஜெயிப்பாங்கன்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கணித புதிரா இது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு இருக்குது. அது வந்து இப்படி 4 முகாமா பிரிய போகுது, 4 தரப்பினர் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திமுகவின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இவரை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்றது ஒரு ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம். அவருக்கு என்ன அஜெண்டா அல்லது என்னன்னா விஜய் என்னெல்லாம் பேசுறாரோ ஆதோர்ஜுனா பேசுனது எல்லாமே ரியாலிட்டியா நடக்குது. அதை யார் அரசுகிட்ட சொல்லணுமோ திமுக சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லல. அவங்கதான் விஜய் வளர்றதுக்கான ஸ்கோப்பையோ அல்லது திமுக தோக்கிறதுக்கான ஸ்கோப்பையோ திமுக தான் உருவாக்குதுன்றது அவருடைய சார்ஜ். இப்போ திமுக ஒருத்தர் விமர்சிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு பதில் பேசாம இருக்கணுமா? அவர் கூற்றுப்படி அவர் கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாக்கா அதுக்கு பொருள் என்ன? அவர் நிறைய பேசுறாரு. இப்போ விஜய் கூட நான் கூட்டம் நடத்துறதை தடுத்துட்டாங்கன்றாரு. ஆமா, அதுல உண்மை இருக்குன்றாரு. அவர் என்ன உண்மை இருக்கு? இப்போ திருப்பதிக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? பரந்தூர் போறதுக்கு அவர் பேசுற விரும்ப என்ன நெருக்கடி? நான் என்ன கேட்கிறேன், இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு மதக்கலவரத்தை தூண்டுற நோக்கத்தோடையே பிஜேபி வந்து நான் அங்கே கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அனுமதி மறுக்கப்பட்டது. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போயிட்டு பழங்கானத்தில் நடத்துங்க அப்படின்னு போனாங்க. சரி, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இல்லை, கோர்ட்டுக்கு போனீங்களா? உனக்கு அனுமதி மறுத்திருந்தா நீ கோர்ட்டுக்கு போய் திமுக அரசு அம்பலப்படுத்த வேண்டியதானே? எந்த இடத்துலையும் அனுமதி மறுக்கல. இப்போ மாநாட்டுக்கு முன்னால, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னால என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குன்னா, தண்ணி வச்சிருக்கணும், எத்தனை பேர் வரீங்க, எப்படி வரீங்க, போறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் மீது இது எல்லாருக்கும் கேட்குற கேள்வி இது. மண்டபம் அப்படின்னா மண்டபத்துக்காரன் கொடுக்கலன்னா அதை கேளு. இல்லை எங்களுக்கு அனுமதி கொடுத்து மண்டபத்துக்காரனை மிரட்டிட்டாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போ. எங்கேயுமே போகாம என்ன மிரட்டிட்டாங்கன்னாக்கா இதை யார் நம்புறது? யாரும் மிரட்டல. மணி சார் நம்பியிருக்காரு. அவர் நம்புறாரு. என்ன செய்யறது? நான் சொல்ல வர்றது ஒரு காமன் சென்ஸ். அவர் சொல்றதையும் கேட்க வேணாம், நான் சொல்றதையும் கேட்க வேணாம். திமுக அரசு விஜய்க்கு தடை விதித்தது உண்மையாக இருந்தால் நீங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? சட்டவிரோதமாக எங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் கேட்டிங்கன்னா அருமையாக கோர்ட்டு தான் இப்போ தான் சூப்பராக இருக்குது. கோர்ட் எப்படி இருக்குது? இப்போ டாஸ்மாக் கேஸில் ஒரு பெஞ்ச் உட்காந்து என்ன அடிப்படையிலையா நீ போய் விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டே கொடுத்து விசாரணைக்கு ஒரு டேட்டு போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நாங்கள் விசாரிக்கலன்ட்டாங்க 2 நீதிபதியும். பார்த்தீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? கோர்ட் எப்படி இருக்குது? அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் உமர் காலிதுன்னு ஒருத்தர் யூஏபிஎல கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பெயில் பெட்டிஷன் ஒரு 7-8 நீதிபதிட்ட வருது. வந்த நீதிபதி பூரா நான் விசாரிக்கலன்னு போகிறாங்க. இப்படி தான் கோர்ட் இருக்குது. அதனால விஜய்க்கு நீதி கிடைக்கும்.
உங்களுக்கு தான் ஆட்சி நடக்குது. பிரிவு பாதுகாப்பு மாதிரியா? ஒய்பிரிவு பாதுகாப்பு மாதிரி தான். அது அந்த கூத்த கேளுங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப விஜய் கேட்டு கொடுத்தாங்களா கேட்காம கொடுத்தாங்களா? இதுக்கு என்ன விடை? இதுக்கு விஜய் சொல்லியிருக்காரா நான் கேட்டேன்னு சொன்னாரா? இப்போ நீங்க வந்து திடீர்னு கொடுக்க போறாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு இல்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? அவரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா ஸ்டாலினை தானே திட்டுறீங்க. அப்ப சட்டம் ஒழுங்குக்கு நீங்க யார்கிட்ட கேட்கணும்? இங்கதான் கேட்கணும். கேட்டீங்களா? கேட்டு இவங்க கொடுக்கலையா? கொடுக்காம அமித்ஷா கொடுத்தாரா? இப்ப யாரு உங்களுக்கு ரகசியமான ஓனர்னு எனக்கு தெரியலையே. இப்போ நீங்க கேட்காமயே அமித்ஷா கொடுத்தாரா? இப்ப எதுக்காக ஒய்ஃப் பாதுகாப்பு கொடுத்தாரு? நீங்க வந்து 1.5 வருஷத்துல 5 வாட்டி வெளியே வந்திருக்காரு. 6 வாட்டியா? 5. ஆமா. அந்த ஒய்ஃப் பிரிவுல நமக்கு வேலை கிடைச்சா தேவலாங்க. அப்படியே ஏச்சு வெளியே வராதவனுக்கு ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு. வெளியே வந்தாதானங்க ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு. காம்பவுண்டுக்குள்ள எதுக்கு ஒய்ஃப்? அண்ணாமலை கூட டெய்லி சுத்திட்டு தான் இருக்காரு. ஆமா. காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதுக்கு ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு? என்ன அது மாதிரி ஒரு பாதுகாப்பு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே என்னன்னு தெரியுது. அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டா நீங்க வந்திருக்கலாம். நீங்க வந்து சும்மா ஆற்றை தடுக்கலாம் காற்றை தடுக்க முடியாது இந்த டயலாக் எல்லாம் இதுக்கு இத்து போனது. இதெல்லாம் உங்களை யாரும் தடுக்கல. நீங்க வெளியே வரலன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? திமுக தடுக்கிறது திமுகவே நடுக்குதுன்னு சொல்றாரு. நீங்க இத்து போன டயலாக்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, விஜய் வீட்டு காம்பவுண்ட் வால் தான் அவரை தடுக்குது. வேற யாரும் தடுக்கல. அதை தாண்டி அவர் வர வேண்டியதானே. வாட்ச்மேனை கதவு திறக்க சொன்னா திறந்து விட போறாரு. வெளியே வர வேண்டியதுதான். வேற யாரும் தடுக்கல. அதனால திமுக நடுங்குது அப்படின்றதெல்லாம் ஒரு காமெடி. சீமான் கூட தான் சொல்றாரு. 26ல பாருன்னு சீமான் பேசல. 26ல அந்த அளவுக்கு தான் மதிப்பிடுறீங்களா? அவ்வளவுதான் பேச்சா? அவ்வளவுதான். அதுக்கு மேல மதிப்பிடுவதற்கு அதில் எதுவும் இல்லை. அவர் ஒரு டயலாக் சொல்றாரு. உங்களுடைய சீக்ரெட் ஓனர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? பிஜேபியும் திமுகவும் ரகசியமாக கூட்டு வைத்திருக்கிறார்கள். இதை தான் பல பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இவர் சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்றதுக்கு அதை சரி, அதை ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்குவோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்போ யார் சொல்லலாம் அதன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் தீவிரமாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் கூர்மையாக பிஜேபியை எதிர்த்து ஒருத்தர் ஃபைட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திமுக ஃபைட் பண்ணல, நான் பாருங்க ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு திமுக ஒரு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு பூரா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது உண்மையிலேயே சொல்றேன், இந்தியாவிலேயே இது முன்மாதிரியானது. மன்ரேகா திட்டத்துல இவ்வளவு பணம் பாக்கி வச்சிருக்கீங்க, 4000 கோடி நினைக்கிறேன் பாக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு திமுக தொண்டர்களை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தல. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, ஏழை எளிய மக்கள், அதுல வேலை பார்க்குறவங்க, அவங்கள திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல். என்ன கேட்டா 60கள் 70களுக்கு பிறகு திமுக இப்போதான் ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்குது. சரியா? இப்போ மக்களை திரட்டி இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறாங்க. இது ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அரசு செய்யுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த போராட்டத்தை உங்களை நடத்த வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு உங்களை யாராவது சொன்னாங்களா? தொகுதி மறுபங்கீடுக்கு எதிராக பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வரணும், அதுக்கு முன்னால வெளியே, அதுல பேசுறாரு பாருங்க. இன்னும் அவர் வெளியே வரல, வந்துட்டாருன்னா கதையே வேறன்றார் அவர். நீங்க சொன்ன பத்திரிகையாளர் யாரு இப்போ அவரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க? வர வேண்டியதானே, பேச வேண்டியதானே. அப்படி பிஜேபிக்கு எதிராக எந்த அரசியலையும் பேசாதவர், மோடின்ற பேரை சொன்னதே அடேங்கப்பா இவ்வளவு வீரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் அதுக்கே அவரே கைத்திட்டிக்கிறாரு. என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளு இன்னொருத்தரை பார்த்து நீங்க பிஜேபியோட கூட்டாளி என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. உண்மையை சொன்னால் இந்த விஜய் கட்சி என்பது பிஜேபி திராவிட இயக்கத்துக்கு எதிராக நகர்த்தும் காய்களில் ஒரு காய். யார் திமுக பிடிஎம் சொல்லிடுவீங்களா? பிடிஎம்லாம் சொல்லல, ஒரு காயின்னு சொல்றேன். அவ்வளவு மதிப்பெல்லாம் நான் கொடுக்கல. இதை நான் சும்மா சொல்லல. இப்போ இது ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியா ஞானஸ்நானம் பண்ணி மாத்திட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னால வரலாறுல எப்போ நடந்திருக்குது? எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் அதிமுகவாக
மாற்றப்பட்டது. ஏன் அது மாற்றப்பட்டது? சரியா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னை சட்டமன்றத்தில், அசம்பிளியில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா? 3 அதிகாரங்களை தவிர, வெளியுறவு, நாணயம், பாதுகாப்பு, 3 தவிர எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்குத்தான், ஆளுநர்னு ஒரு ஆள் தேவையில்லை என்று சொல்லி அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் விரிவாக விவாதிக்குது அரசமைப்பு. அப்படி ஒரு விவாதம் தமிழ்நாட்டின் எந்த சட்டமன்றத்திலும் நடந்ததில்லை. அப்படி ஒரு விவாதம் நடத்தி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. எப்போ? இந்திரா காங்கிரஸ் கூட்டணியோடு ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைத்திருந்த சூழல்ல, அவசர நிலைக்கு கொஞ்ச நாள் முன்னால இது நடக்குது. அப்போ இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு அல்லது அன்றைய தேசியவாதிகளுக்கு என்ன கவலைன்னா, இதுக்கு முன்னால திராவிட நாடு கேட்டாங்க, இப்போ மாநில சுயாட்சின்றாங்க, இது எங்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவலை. அப்போ என்ன செய்யணும்? திராவிட இயக்கத்தை உடைக்க வேண்டும், பலவீனப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன செய்வது? அதுக்கு தான் எம்ஜிஆர் பயன்பட்டார். ஒரு துருப்பு சீட்டா கணக்கு கேட்டார். அது இதெல்லாம் சும்மா ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது, அவ்வளோதான். கட்சியை உடைச்சாச்சு. கட்சியை உடைச்சு முதல்ல அவரோட போனவங்க யாரும்? ரசிகர் மன்றம். அதுக்கு பிறகு திமுகவில் பதவி கிடைக்காதவர்கள், கலைஞரோடு முரண்பாடு கொண்டவர்கள், அதிருப்தியாளர்கள், கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆட்கள், நாவலர், ராஜாராம், அது மாதிரி கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போனாங்க. அந்த கட்சி அதற்கு பிறகு என்ன ஆனது? எம்ஜிஆர் எப்படி அந்த கட்சியை நடத்தினார்? யாரெல்லாம் கட்சிக்கு கொண்டு வந்தார்? இந்த பக்கம் நாவலர், ராஜாராம், கொஞ்சம் அரசியல் மரபு உள்ளவர்கள் எல்லாம் வந்தாங்க. இந்த பக்கம் ஜெயலலிதா, வெண்ணிராடை நிர்மலா, லதா, இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதினாக்க ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொண்டாந்துட்டாரு. ஜெயலலிதாவுக்கு வெள்ளி செங்கோல் கொடுத்தாரு, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அம்மா இருக்குது வெண்ணிராடை நிர்மலா, அவங்கள எம்எல்சி ஆக்குறது, மேலவை உறுப்பினர் ஆக்குறதுன்னாரு. அந்த மாதிரி திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்குது. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவங்க பதவிக்கு போக முடியாது. அப்படி முடியாது அப்படின்னா அன்றைக்கு இருந்த கவர்னர் குரானா சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அக்கௌண்ட்லேருந்து அந்த கடனை அடைக்கிறேன் நான் அப்படின்னு கடனை அடைச்சி இப்போ சொல்லுங்கன்னாரு. என்னையா இது மாதிரி பண்ணுற, இது கூட அறிவு இல்லையான்னு இருந்தாலும் ஏதோ கேட்டிருக்காரு. வெண்ணிராடை நிர்மலா இருக்க முடியாத ஒரு மேலவை எவனுக்கும் தேவையில்லை அப்படின்னு மேலவையே கிளச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் அவர். அவரை பற்றி சொன்னால் இன்னும் விரிவாக சொல்லலாம். அவசர நிலை காலம் வந்தபோது கட்சி பேரை அனைத்து இந்தியான்னு இல்லைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்ன உடனே அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுக ஆக்கிட்டார். அந்த மாதிரி இவர் அநேகமாக இப்போ என்ன தமிழக வெற்றி கழகமா, அதை தமிழகன்றதை எடுத்துட்டு பாரத வெற்றி கழகம் அப்படின்னு மாற்ற வாய்ப்பு இருக்குது. இது அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகணும். எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரை நான் பாப்பாத்தி தான் சொன்னாங்க. கரை சேவைக்கு ஆள் அனுப்புனாங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு நீண்ட பட்டியல். அறநிலையத்துறை காலி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் பாராட்டு பெற்றவராக எம்ஜிஆரும் இருந்தார், ஜெயலலிதாவும் இருந்தாங்க. ஓகே, அந்த வரிசையில் வந்தவர் எடப்பாடி. இப்போ எதுக்காக அதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்னு சொல்றீங்களா இல்லைன்றீங்களா? எடப்பாடியை வச்சு நீங்கள் சொல்லுங்க. நிறைவேறிடுச்சு. எடப்பாடி போய் அமித்ஷா கிட்ட போயிட்டார். 100க்கு 120% நிறைவேறிடுச்சு. காங்கிரஸ் இல்லை, பிஜேபிக்கே போயாச்சு. சரி, இப்படி போனதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, அதிமுக காரங்களே பல பேருக்கு, பழைய அதிமுக காரங்களுக்கு என்ன இருந்தாலும் பிஜேபியோடையா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்குது. இது ஒண்ணு. இது பழைய ஆட்களுக்கு. புதிய இளம் தலைமுறைன்னு ஒண்ணு வருது இல்லையா? அந்த இளம் தலைமுறை திராவிட இயக்கத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பது எப்படி அப்படின்றதுக்காக முதல்ல இறக்கப்பட்டவர் சீமான். அவர் அதனாலதான் திராவிடம் தான் எனக்கு முதல் எதிரி. அது ஆரியம் அயன்மை, திராவிடம் தான் எதிரி. அது அவர் இந்த உருட்டுல திராவிடமா தமிழ் தேசியமா யோகியதை என்ன ஒரு ரவுண்டு போய் அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. வந்துருச்சு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல சீமான். இப்ப அது பார்ப்போம். விஜயலட்சுமியோட பேச்சுவார்த்தை நடக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. அது போட்டு அந்தம்மா ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஓவர். போக மிச்சம் அடுத்தது என்ன
அப்படின்னாக்கா இவர் திராவிடமும் தேசியமும் தமிழ் தேசியமும் ரெண்டு இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கட் அவுட்டை வச்சு கொண்டாந்துருக்காரு. இப்போ இந்த செட்டை வைத்து கொண்டு உருவாகி வருகின்ற இளம் தலைமுறை இருக்கு இல்லையா, அதை முளையிலேயே கருக்கிறது. இந்த மாதிரி எந்த அரசியல் இதுவும் இல்லாத, கொள்கை இல்லாத, வெற்று சவடால் பேர்வழிகள் கூட ஒரு திடீர் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி ஒரு பார்ட்டி, அப்புறம் இந்த மாதிரி தலைவனின் படத்தை பலூனில் பார்த்து சந்தோஷப்படுகின்ற தொண்டர்கள், இது மாதிரி கும்பலை வச்சு அதுக்கு கைதட்ட வச்சு இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குனாக்கா அது மொத்தத்திலே விளங்காமல் போயிட ஆரம்பிக்கும் போதே என்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது தான் விஜயினுடைய கட்சி. அதனால தான் அவர் அதிமுக பற்றி எதுவும் பேசலை. ஏன் அதிமுக பற்றி பேசலை? கூட்டணி தான் அமையலை, அந்த ஓட்டு நமக்கு வரும். அதிமுககாரங்க எடப்பாடிக்கு ஒரு கவர்ச்சி கிடையாது, நாளைக்கு அது அழியிறது தான். பிஜேபி தின்னது போக மிச்சம் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வர்றதும் ஒரு திராவிட இயக்கத்துக்குரிய கொள்கைகளோ லட்சியங்களோ இல்லாத ஒரு நீர்த்து போன உபயோகம் இல்லாத கூட்டமாக இருக்கணும் என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கூட்டம். எடுபடுமாது தமிழ்நாட்டு மக்களிடையே. ஆனா இப்போ ஒரு விஜயினுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது பிரதானமா இருக்குன்னு தான் மணி போன்ற நபர்கள் சொல்றாங்க. அவரு குறிப்பிட சொல்றாரு, விஜய் ஒரு விக்டோரியஸா எமர்ஜ் ஆவாரான்னு தெரியல, பட் கண்டிப்பா அவர் ஒரு டேமேஜை கண்டிப்பா பண்ணுவாரு. அவங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் வருவாரான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா கமல் மாதிரி விஜயகாந்த் மாதிரி இருக்க மாட்டாரு அப்படின்னு. யாருக்கு டேமேஜ் பண்ணாரு? சமூகத்துக்கு. தமிழ்நாட்டை டேமேஜ் பண்ணாருன்னு தான் நானும் சொல்றேன். விஜய் கட்சி என்பது சமூகம் இல்ல, திமுகவுக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற டேமேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டை டேமேஜில் இருந்து காப்பாற்றுவது திமுக என்பதனால் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஆக சிறந்த வாய்ப்பு திமுக கூட்டணி தான் என்பதனால் நான் அதை ஆதரிக்கிறேன். அதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு ஏதாவது இருந்தாக்க நீங்க சொல்லக்கூடிய பத்திரிகையாளரோ வேற யாரோ சொல்லட்டும். அவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, பிஜேபி அல்ல திமுக தான் முதல் எதிரின்னு பேசுறாங்க. இதான் சீமான் பேசுறாரு, இதான் விஜய் பேசுறாரு, இதான் எடப்பாடி பேசுறாரு, இதான் அமித்ஷாவும் பேசுறாரு. இப்ப இதுதான் வேறுபாடு. இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் முதன்மையான அபாயம்? பிஜேபியா அல்லது திமுகவா? இதை சொல்லணும். இப்ப பிஜேபிக்கு எதிராக இந்த 50 ஆண்டு மாநில சுயாட்சி பாரம்பரியத்துல இப்போ எதிர்கட்சி மாநில முதல்வர்கள் தென் மாநில முதல்வர்களை கூட்டி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அல்லது புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு அதற்கு எதிராக கேம்பெயின் பண்றாங்க. இப்போ மன்ரேகாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? இது பழைய மரபில் மாநில உரிமைகளை ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையில இருந்து ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்டில் ஏற்கனவே காங்கிரஸினுடைய வாரிசாக இன்றைக்கு வந்திருக்கிற ராகுல் காந்தி அவங்க பார்ட்டி பண்ணதெல்லாம் தப்பு, இதுதான் சரி, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவேன், நீட்டை திணிக்க முடியாது, இந்தியை திணிக்க கூடாது, மெரிட் என்று பேசுவது அயோக்கியத்தனம், இதெல்லாம் பேசுறாருல்ல. திராவிட இயக்கம் இத்தனை நாளா என்ன பேசி வந்ததோ அதை அவர் பேசுறத பார்க்குறோம். அப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு வலிமையான அணியாக இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டணி அதுதான் இருக்குது. இதை முதல் எதிரின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க நேரடியாக பிஜேபியின் கையாட்கள். அவங்களுக்கு பேர் வேற வேற இருக்கலாம். அவங்க பேர் தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கலாம், சீமானா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அவங்க பிஜேபியினுடைய முகவர்களாக வேலை பார்க்க. என்ன சொல்கிறாங்க? திமுகவை விமர்சித்தா உடனே பிஜேபியா பி டீமா இதுதானே சொல்கிறாங்க. விமர்சித்தால் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நான் விமர்சித்து வருகிறேன். அர்ச்சகர் பிரச்சனை இல்லை, சாம்சங் பிரச்சனை இல்லை, 12 மணி நேர வேலை தொடர்பான பிரச்சனை இல்லை, முருகன் மாநாடு நடத்தினதுக்கு, இது போன்ற பல விஷயங்களுக்கு திமுகவை விமர்சனம் செய்து வருகிறோம். ஒரு கட்சியை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக விமர்சனம் செய்வது என்பது வேறு. இவன் தான் முதல் எதிரி, இதை அகற்றியே தீர வேண்டும். இல்ல ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்க.
ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, திமுக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆமா. நீங்க வந்து ஒரு யோகியமான் மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முலாம் பூசி அதை காப்பாத்தாதீங்க. இப்ப கேள்வி வந்து யோக்கியனா அயோக்கியனா என்ற கேள்வி அல்ல. இப்ப கேள்வி பாசிஸ்டா பாசிச எதிர்ப்பாளனா, இதான் கேள்வி. ஃபாசிஸ்ட் தான் சொல்றாங்க, ரெண்டு பேருமே ஃபாசிஸ்ட்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஃபாசிஸ்ட், பாஜகவும் ஃபாசிஸ்ட். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட். இப்ப பிஜேபியுடைய பாசிசம் இருக்கு இல்லையா, அது எதையும் யாரும் நியாயப்படுத்த முடியாது. இப்ப நீங்க சொல்ற பத்திரிகையாளர் உட்பட இடியை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றத யாராவது மறுக்க முடியுதா? சிபிஐ மிஸ்யூஸ் பண்றாங்க யாராவது மறுக்க முடியுதா? எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஃப்ராட் யாராவது மறுக்க முடியுதா? எலெக்ஷன் கமிஷனரை கையில் வைத்து கொண்டு மதவெறி பிரச்சாரம் பண்றாங்க, ஓட்டர்ல தில்லுமுள்ளு நடக்குது, யாராவது மறுக்க முடியுதா? எலக்ட்ரல் பாண்ட் அந்த முறை வந்து ஒரு ஊழல், அன்கான்ஸ்டிடியூஷனல், அதை வைத்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்கிறார்கள், விலைக்கு வாங்குகிறார்கள், யாராவது மறுக்க முடியுதா? இல்லை. யுஏபிஎல் அநியாயமா உள்ள வச்சிருக்கிறாங்க, யாராவது மறுக்க முடியுதா? கவர்னரை கையில் வைத்து கொண்டு மாநில அரசுகளை முடக்குகிறார்கள், யாராவது மறுக்க முடியுதா? ஜிஎஸ்டியிலிருந்து இந்த வரி பகிர்வு இருக்கு இல்லையா, அதுல மாநிலங்களை இலக்கு வைத்து எதிர்கட்சி மாநிலங்களை வந்து அவங்க திவாலாக்குறாங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள், யாராவது மறுக்க முடியுதா? புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள், மறுக்க முடியுதா? இந்தி திணிப்பு மறுக்க முடியுதா? மன்ரேகா நிதி நிறுத்துகிறார்கள், மறுக்க முடியுதா? இன்னும் எவ்வளவு லிஸ்ட் நான் சொல்லணும். இப்போ வக்ஃப் போர்டு மசோதா நேற்று நடந்திருக்குது. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அந்த அம்மா வானதி சீனிவாசனை, நீங்க தான் அங்க எங்க ஆளுங்களை பேச விடல, ஜேபிசியில சொன்ன கருத்தை மைனாரிட்டி கருத்து, மெஜாரிட்டி அவங்க தான், அதுதான் நிறைவேறுது. மெஜாரிட்டி பிஜேபி 11 திருத்தம், மைனாரிட்டி 44 திருத்தம். மெஜாரிட்டி திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு மைனாரிட்டி திருத்தத்தை நிராகரித்து விட்டார்கள். இது ரெண்டையும் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த 44 திருத்தத்தை பாதியை வந்து மறைச்சிட்டாங்க. உனக்கு பார்லிமெண்ட்ல இருக்குது மெஜாரிட்டி, அப்போ மைனாரிட்டி சொன்ன கருத்தையே மறைக்கிறார்கள். அந்த அளவு கேவலமா இருக்கிறீங்க. இங்க உங்களுக்கு போதுமான அளவு நேரம் கொடுக்குறோம், பேசுங்கன்றாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது, வடிவேல் காமெடி இருக்குல்ல, அந்த சுந்தர்சி படம், எங்க ஏரியாக்குவா பேசுகிறேன், எங்க ஏரியாக்குவா பேசுகிறேன்ற மாதிரி அங்க வந்து பேசுங்க, அங்க வந்து பேசுங்க. ஏனென்றால் அந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சொல்லி இருக்கின்ற விமர்சனங்கள், அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிஜேபியின் உள்நோக்கங்கள், இது எதுக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ நான் இத்தனை நேரம் சொன்னது பிஜேபியினுடைய பாசிச நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அது எதையும் யாராலையும் நியாயப்படுத்த முடியல. அப்போ என்ன செய்வது? அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீயும் பாசிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் திருடன் தான். இப்போ அரசியலில் சொல்லுவாங்க இல்லையா, கொள்ளையடிச்சிட்டான், ஆமா சார், யார் சார் யோகிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாணியில இதை கொண்டு வருகிறார்கள். இப்போ திமுக, இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்னு, அது எதையாவது திமுக செஞ்சிருக்கா? செய்ய முடியுமா? இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அங்க ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்திருக்குது, இங்க ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடந்திருக்குது, வந்து ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை அந்த துறையில ஊழல் நடக்குது, இதெல்லாம் சொல்லி நீயும் பிஜேபியும் ஒண்ணுன்றாங்க. ஒரு தேர்தல் அரசியலுக்குள் இத்தகைய குற்றச்சாட்டுகள் எந்த கட்சிக்கு எதிராக வரல, எந்த கட்சிக்கு எதிராக வரல, எல்லா கட்சிகளுக்கு எதிராகவும் வருது இல்லையா? அதன் பொருள் வந்து அதெல்லாம் நியாயம் என்பதில்லை. இதெல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ளார இதெல்லாம் நடந்தே தீரும், இது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதெல்லாம் பாசிசம் கிடையாது. கொஞ்ச நாள் முன்னால ஒரு திரைப்பட இயக்குனர் சொன்னார் இல்லையா, அதுவும் பாசிசம் இதுவும் பாசிசம்னாரு, அதுவும் கார்பரேட், பாசிசம் எதுல வேணா இருக்கலாம், எல்லாமே பாசிசம்னாரு. அது படாத பாடுபடுது அந்த வார்த்தை. அதனால பொதுவா என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னாக்கா, பாசிசம் என்பதை ஒரு வசவு சொல் போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நீ இடி வச்சு பண்றா, நீ போலீஸை வச்சு மிரட்டுற அப்படின்னு சொல்றது. போலீஸை வச்சு மிரட்டுறது எத்தனை வருஷமா நடக்குது? எம்ஜிஆர் காலத்துல நடந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னால காமராஜ் காலத்துல ஒண்ணுமே நடக்கலையா? பக்தவசலம் காலத்துல காங்கிரஸ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடந்தது, அடக்குமுறை நடந்தது. அப்ப யாராவது அதை பாசிசம்னு சொன்னாங்களா? சொல்லலை. பாசிசம்னு எப்போ சொன்னோம்? அவசர நிலை காலத்தை சொன்னோம். அது ஒன்றை மட்டும்தான் பாசிசம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த அரசு செய்கின்ற ஒரு இந்துத்துவ பாசிசத்தை, அதை வந்து இந்துத்துவ பாசிசத்தை எதிர்க்கின்ற திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், தலித் இயக்கம் அடங்கிய கூட்டணியை
நீயும் ஃபாசிஸ்ட் தான் என்று சொல்வதன் பொருள் அவங்கள நியாயப்படுத்துவது தான். அவங்களுக்கு அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாதனால நீயும் திருடன் தான்ற மாதிரி நீயும் ஃபாசிஸ்ட் தான் என்று சொல்வது, இது அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தி என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமலாம் அவங்க செய்யலை, ரொம்ப தெரிஞ்சு தெளிவாக தான் செய்கிறாங்க. இல்ல இது ஃபாசிஸ்ட்னு சொல்றது இப்ப திமுக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாரும் நியாயப்படுத்துறாங்க. இப்ப விஜய்க்கு வர ட்ராக்ஷன் இருக்குல்ல, விஜய் ட்ராக்ஷன் வருதுன்னா நீங்க அவர் பேசுறது எதுவுமே எடுபடல, ஒரு வெத்து வெட்டா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல எடுபடுதா எடுபடலையா அப்படின்றது அடுத்த விஷயம். ஒரு கூட்டம் கைதட்டுது, அந்த பந்தலுக்கு வெளியேயும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ன்றத நான் மறுக்கல. ரசிகர்கள் இருக்கிறாங்க, சீமான் கூட்டத்தை நீங்க பார்த்து. ஆமா, அதனால இது எடுபடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பேசுறாங்க, அவருக்கு 17% இருக்கு, இவருக்கு 8% இருக்கு, அவருக்கு 13% இருக்குன்றாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற சூழல்ல சிஓட்டரோட கருத்து கணிப்பு ப்ரிஃபர்ட் சிஎம் யார் அப்படின்றதுல ஸ்டாலினுக்கு 27%, அடுத்து விஜய் இருக்காரு, அவர் 18% இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இல்ல ஆமா, அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. கூட்டினா 100% வரல, இதுல மொத்தமே ஏதோ ஒரு 4 பேரை சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்க. இந்த உத்தி தவறு. இப்போ தமிழ்நாடு எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ்ல முதல் நிலையில, முதல் 2-3 இடங்கள்ல இருக்குது. சிஎம் என்ற முறையில இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்ன்னு யாரு, சங்கி ஆதரவு பத்திரிகைகளான இந்தியா டுடே போன்றவையே அதை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் டிஎம்கே கவர்மெண்டினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு மறுக்க முடியாத சான்றுகள், சரிதானா? அதுக்கப்புறம் இந்த கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட எந்த மக்கள் போராட்டத்தையும் நடத்தாத, எந்த இஷ்யூவையும் எடுக்காத, எந்த சாதனையும் நடைமுறையில் நிகழ்த்தி காட்டாத, நேற்று வரைக்கும் சினிமாவில் ஒரு நடிகராக இருந்து விட்டு அதில் அறிமுகமாக இருக்கிற ஒரு முக அறிமுகம், ஒரு அதன் காரணமாக கிடைச்சிருக்கிற ஒரு செல்வாக்கு, ரசிகர் கூட்டம், இதை வச்சுக்கிட்டு அதை அப்படியே நான் முதல்வராக மாற்றிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் கூட சீரியலில் நடிச்சு தான் வந்தார், சரிதானா? அந்த நாடும் ஒன்றும் பெரிய விதிவிலக்கெல்லாம் இல்லை. அதனால் அவருக்கு 17% அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்பேன். இப்போ நயன்தாரா இல்லது இப்போ பிரபல நடிகை இருக்காங்களே, அவங்க பேர் என்ன, தெலுங்கு எல்லாத்துலேயும் நடிக்கிறாங்க, சாய் பல்லவி, இல்லை நம்ம யோகி பாபு, இவங்களெல்லாம் போட்டு ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன். எப்படி இவங்களுக்கும் ஒரு 5% 10% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன செய்யலாம் அதுக்கு? யோகி பாபுவுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யோகி பாபு என்ற நடிகருக்கும் விஜய் என்ற நடிகருக்கும் என்ன வேறுபாடு? 2 பேருமே ஆக்டர்ஸ். அவர் காமெடியன், இவர் ஹீரோ. வேற என்ன வேறுபாடு? இவருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு, இவருக்கு ரசிகர் மன்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் அப்போல இருந்து இவருக்கு இல்லை, இவங்க அப்பா இருக்கு. அப்படி ஒரு நப்பாசை பையனை அப்படியே முதல்வராக்கிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பொம்மை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு மாதிரி நடிகராக கொண்டாந்தார். இந்த 2011 அண்ணா ஹசாரேன்னு ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அது பிஜேபியினுடைய ஸ்டேஜ் மேனேஜர் அண்ணா ஹசாரே ஒரு பொம்மை. மோடி ஆட்சி கொண்டு வருவதற்காக விவேகானந்தா ஃபவுண்டேஷன், அஜித் தோவல் ஏற்பாடு பண்ண ஒரு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராமில் அண்ணா ஹசாரேன்னு சேனல்லாம் கிளப்பி விட்டாங்க. இவர் அங்கே போய் நின்று ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது 2011. இவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த நேரத்தில் தான் நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஊழல் வழக்கு குன்ஹா கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குதா? அதுக்கு வாய்தா வாங்கி இழுத்தடிச்சு இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2013 ஒரு படம் தலைவா, டைம் டு லீடுன்னு எதுக்கு போட்டிருப்பாங்கன்னாக்கா, போட்டு வைப்போம், அடுத்தது எப்படி வருது, கேஸ் நடக்குது, அவங்க அப்பா இருக்கு சொல்கிறேன் கணக்கு, சந்திரசேகர் கணக்கு கன்விக்ட் ஆகிட்டாக்கா அப்பயே வந்துடலாம், இறக்கிடலாம், அப்படியே தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அதனால் போட்டு விட்டாங்க. அதை பார்த்த உடனே கதை ஜோலி முடிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகலை. அப்பனும் மகனும் போய் குடநாட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த குளிரில், பார்க்கறதுக்கு உடலை. அப்புறமா இங்கே காலில் விழுந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எடப்பாடி தான் தவளப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்ந்து போய் முதல்ல ஊர்ந்தது விஜயும் அவங்க அப்பாரும், அப்புறம்தான் இவங்க ஊர்ந்து போய் தான். அப்போ இவருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா உடனே இங்கே இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள்
இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன அராஜகம், ஒரு ஸ்டார் படத்தை வந்து இது மாதிரி முடக்குறீங்க இன்னும் ஜெயலலிதா பிடிச்சி வாங்கன்னு வாங்கினாங்க. காலில் விழுந்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா, ஊடகங்கள் பரப்பிய பொய் செய்திகளுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க தெய்வமே அப்படின்னு ஒரு அறிக்கை. அது அணிலாக இருந்து அது ஒரு டீசெண்டா சொன்னார். புரட்சி தலைவிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நாய் இடத்த அவங்க எடுத்ததுனால இவர் வந்து சரி அணில் அப்படின்னு சொல்லி, இதான் இவர் ஊழல் ராணி என்று அழைக்கப்பட்ட 11ல் அண்ணா ஹசாரே ஊழல் ஒழிப்பு, 13ல் காலில் விழுந்துட்டாங்க, 14ல் மோடி வர்றாரு. மோடியை பார்த்த உடனே குருஜின்றார் இவர். நான் சொல்லலை, எழுதியிருக்காரு குருஜின்னு வேணா சொல்லுவானா? மோடி யாருன்னு தெரியாதா? குஜராத்தில் அவர் செஞ்ச வேலை என்னன்னு தெரியாதா? அவர் மேலே மோடி அமித்ஷா மேலே கேஸ் இருக்குது. அமித்ஷா குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்குது. கொலைக்கேஸு அமித்ஷாவுக்கு இருக்குது. மோடி மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, அமெரிக்காவுக்கு வரக்கூடாது என்று தடை இருக்குது. அப்படி இருக்கிற ஆளை குருஜி அப்படின்றாரு. அப்போ இதிலிருந்து நீங்கள் விஜயோடைய கேரக்டரை, இதுதான் விஜயோட ட்ராக் ரெக்கார்டு. இப்படிப்பட்ட ஒரு இழிந்த வரலாறு யோகி பாபுக்கு கிடையாது. வடிவேலு திமுக பிரச்சாரம் பண்ணாரு, இப்போ வரைக்கும் பண்றாரு. ஆமா, இல்ல அவருக்கு அப்புறம் பட வாய்ப்பு போயிடுச்சு. ஜெயலலிதா காலில் விழுந்தா நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்களா? நானும் கேள்விப்படல. இப்படிப்பட்ட நபரை மக்கள் கிட்ட முன்னிறுத்துறாங்க, ஒரு இன்டலெக்சுவல்ஸ் அல்லது பத்திரிகையாளர்கள், அவங்க வந்து மக்கள் கிட்ட வர செல் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய பின்னணி என்ன? நான் சொன்னதுதான், பிஜேபிக்கு வாசிக்கிறது தான். பிஜேபி இந்த மாதிரி தக்கைகளை, தெருமாக்கோல் மனிதர்களை தலைவர் மாதிரி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த மேடை என்னது பார்த்தீங்களா? நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. புஷி ஆனந்த் அவர் என்ன பொதுச் செயலாளர்? ஆமா, சரி, ஓகே. அவர் என்னங்க பேசுறாரு? அங்கே யாரோ ராஜுன்னு இருக்காராம். அவர் எவ்வளோ விசுவாசமானவர்னாக்க, அந்த பலூனை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாராங்க. என்னையா பலூன் போனால் போலீஸ்காரன் எடுத்துட்டு போனால் போட்டோம். இல்லை, அந்த பலூனில் தலைவர் படம் இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு அவர் கேட்டாராம். அந்த அளவு விசுவாசமானவர் அப்படின்னு ஒரு மேடையில் பேசுறாரு. தலைவரே பலூன் தான் நான் சொல்றேன். தலைவருக்கு என்ன தனியாக பலூன்? தலைவரே ஊதி உருவாக்கப்பட்ட இது ஒரு ஆள். அவர் அந்த ஆதவ் அர்ஜுன் சுரண்டல் லாட்டரி மருமகன் அவர். அந்த யோக்கியர் வந்து அங்கே திமுக பிரசாந்த் கிஷோருக்கு வேலை பார்த்து அப்புறம் விசிகாலேருந்து வெளியேற்றப்பட்டு இங்கே வந்திருக்காரு. விகடன் மேடையிலிருந்து தலித்த முதல்வராகாமல் நான் சாக மாட்டேன்னாரு. இப்போ என்ன விஜய் தலித் ஆகிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கே வந்துட்டாரு. இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்களா? அதில் ஒரு வாக்கியம், தமிழ் தெரிஞ்ச ஒரு மனிதன் தப்பு இல்லாமல் ஒரு வாக்கியத்தை முறையாக பேசி முடித்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குதா? ஒரே ஒரு வாக்கியம் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தலைவர் தலைவர்னு, 5 நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி தலைவர் தலைவர் 1000 கோடி வேலையை விட்டு வந்திருக்காரு. ஆமாம். அப்புறம் குடும்ப ஆட்சி, வாரிசு, அந்த கர்மத்தெல்லாம் பற்றி பேச வேணாம், வழக்கமாக உள்ளது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய்ன்றத என்னது வெற்றி வீரனா என்ன சொல்றாரு? வெற்றி தலைவர் விஜய், வெற்றி தலைவர் விஜய்னு. அதுக்கப்புறம் வாய் குளறுது அவருக்கு, இன்னும் மாத்திரை என்ன ஏதோ ஒன்று சொல்றாரு. நல்ல அப்புறமா கட்சியில் வந்து பூத் கமிட்டி வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்களாம். உட்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், அதை சொல்றதுக்கு பல இடமாக முயற்சி பண்றாரு. அந்த உட்கட்டமைப்புன்றது அவருக்கு வாயில வரல. அப்புறம் அப்படியே உலக வரலாறுக்கு போறாரு. பாசிசம் பாசிசம்னு சொல்றாங்க. திமுக பாசிசம் இல்லை, இது நாசிசம். அப்புறமா ஹிட்லர் கட்சிக்கு இவர் புதுசா ஒரு பேர் வைக்கிறாரு. சரி, அதுவும் தொலையட்டும். இரண்டாம் உலக போர்ல இந்த பக்கம் பிரிட்டன், இந்த பக்கம் ஜெர்மனி சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம். அமெரிக்கா வந்து அமைதியா பார்த்துட்டு இருக்குதான். பார்த்துட்டு டக்குன்னு ஜப்பான் மேல ஒரு அணுகுண்டை போட்டு சோழியை முடிச்சிருது. அதான் நம்ம தலைவர். இப்போ விஜய் எவ்வளவு கேவலமான மனுஷன் அப்படின்றத இதை விட நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. 2ஆம் உலக போரில் கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை ஈட்டியவர்கள் ரஷ்ய செம்படையினர். 2 கோடி பேரை பலி கொடுத்து, இதை எல்லாரும் ஒத்துக்குவான். யாரும் மேற்கத்திய நாடுகளே ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மை. அவங்க தான் பெர்லினில் போய் அந்த கொடியை நாட்டுவது. அமெரிக்கா இப்படி சைடில் ஓரமாக இருந்துட்டு அடுத்தது நான் தான், பிரிட்டன் ஓவர் அப்படின்னு காட்டுறதுக்காக சும்மா சரண்டர் ஆகிறதுக்கு தயாராக இருந்தவங்க மேலே போய் ஒரு அணுகுண்டை போட்டு நான் தான் ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணாங்க. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னாக்கா, திமுக பிஜேபி எதிர்த்து போராடிட்டு இருக்குது, பல பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாரும். எங்க தலைவர் அப்படி சும்மா இருக்கிறாரு, டக்குன்னு தேர்தலுக்கு வந்து ஜெயிச்சிருவாரு. அணு உண்டுன்றார். அணு உண்டுன்றது ஒரு பேரழிவு ஆயுதம், அது உண்மைதான்.
தமிழ் மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு பேரழிவு ஆயுதமாகத்தான் இந்த கட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் இது நடந்திருக்குது. இதை நம்ப வைப்பதற்கு, இதுல ஏதோ விஷயம் இருக்கிறதா நம்ப வைக்கிறதுக்காக பயப்படுறாங்க, உருள்றாங்க, மிரள்றாங்க அப்படின்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி, அண்ணாமலை, நீங்க சொன்ன பத்திரிகையாளர்கள், தாவேகா, இவங்க எல்லாரும் இதை உருட்டுறாங்க. 2-3 விஷயம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் அரசு போராட்டம். இது 3 முக்கியமான ஓட்டர் செக்மெண்ட். அதை இவங்க கவர் பண்றாங்க. அது ஏங்க பெண்களுக்கு என்ன, இந்த பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி, தலித்துகளுக்கு என்ன வேங்கவேல பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, இதானே. இப்போ இது ஒரு மெத்தட். இது வெற்றி பெறக்கூடிய மெத்தட். வெற்றி பெறக்கூடிய மெத்தட்னு ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த பாலிமர் டிவி, இந்த தமிழ் 24x7 ஏதோ நான் பார்க்குறேன், நாள் பூரா கிரைம் நியூஸ் மட்டும்தான் ஓடுது. அங்கே சங்கிலி அறுப்பு, இங்கே ரேப்பு, அங்கே படுகொலை, இது மட்டுமே செய்தியாக போயிட்டு இருக்குது. இப்போ பாலிமர் வைடாக பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ தமிழ்நாட்டில் எப்பொழுதும் நடக்கிறது இது மட்டும்தான், இதான் நாட்டு நடப்பு என்பது போன்ற ஒரு சித்திரம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அந்த பாயிண்ட்டை இவங்க பேசுகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதானே அவர் நேற்று அந்த மாநாட்டில் பேசுனாங்கல்ல, பாதுகாப்பு இல்லை. இப்போ அதை எப்படிங்க மதிப்பிடுவது? பாதுகாப்பு இருக்கு இல்லைன்றத எப்படி மதிப்பிடுவது? ஒரு டேட்டா இருக்குது, ஒன்றிய அரசினுடைய டேட்டா தான். நாடு முழுதும் மாடர்ன் இண்டஸ்ட்ரியில், ஆலை தொழில்கள், ஐடி, இந்த மாதிரி தொழிலில் பணியாற்றக்கூடிய பெண்களில் சுமார் 45 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த டேட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட பாதி. நம்ம மக்கள் தொகையில, இந்தியாவின் மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதில் நம்ம 5 நம்முடைய பர்சன்டேஜ். ஆனால் 45% அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று, இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்றது விவசாய கூலி தொழிலாளர்கள் அல்லது மன்ரேகால வேலை பார்க்குறவங்கள சொல்லலை, மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கள சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கல்வி அறிவு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது என்ன, இது மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு போகணும், அல்லது இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குன்னாக்கா நைட்டு பார்த்துட்டு காரில் வரணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த மாதிரி துறைகளில் பெண்கள் வேலை பார்ப்பார்களா? சாத்தியம் கிடையாது. இப்போ ஹாஸ்டல்லாம் கட்டி விட்டுருக்காங்க, தோழி விடுதி அப்படின்னு. இது வேற மாநிலங்களில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லா மாவட்ட தலைநகரங்கள், முக்கியமான நகரங்கள் எல்லாம் அதை கட்டியிருக்கிறாங்க. அது ஏன் வருது? அந்த அளவுக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு இது திமுகவின் சாதனைன்னு நான் சொல்லல, அந்த அளவுக்கு இந்த சமூகம் நாகரிகமாக ஆகி இருக்கிறது அப்படின்றது. இப்போ வட இந்திய மாநிலங்கள்லேருந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இரவு நேரத்தில் போகும்போது அதை பற்றி நானே பேசியிருக்கிறேன். எங்கள் ஊர்லெல்லாம் இப்படி போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் நம்ம விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியிலெல்லாம் அதை அவங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதுதான் ஓவராலாக பெண்கள் அப்படின்றதோட நிலைமை. இதில் நான் ஒரு நம்ம இப்படி அனெக்டோட்டலாக பேசாமல், அண்ணா யூனிவர்சிட்டி அது இது அப்படி பேசாமல் தரவுகள்ல இருந்து பேசுவோம். 2022 கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டேட்டா வெளியே 23-24 இன்னும் வரல, 22 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான ரேப் அதிகமாக நடக்கிற முதல் இடம் ராஜஸ்தான். 2022 6668 ரேப். அடுத்த இடம் பீகார், அடுத்த இடம் யூபி, அதுக்கு அடுத்த இடம் பீகார். தமிழ்நாடு 11வது இடத்துல இன்னும் இருக்குது. தமிழ்நாட்டில் 865, 6668 எங்க இருக்குது, 865 எங்க இருக்குது? இப்படி ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு அண்ணாமலை பேசுறாரு. இவங்க எல்லாரும் அதை வாங்கி பேசுறாங்க அப்படின்னா இவர்களுடைய யோக்கியதை என்ன? இப்போ தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்களே, தமிழ்நாட்டில் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மாதிரி காரியம் நடந்திருக்குதா? தமிழ்நாட்டில் பில்கிஸ் பானு மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குதா? தமிழ்நாட்டில் அந்த குல்தீப் சிங் செங்கால் இருக்கிறான் இல்லையா, எம்எல்ஏ, அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா? தமிழ்நாட்டில் அசிஃபா மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா? இது எல்லாமே அங்கதான் நடந்திருக்கு. இது எல்லாம் அங்கதான் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியதை மறைத்து விட்டு
இதெல்லாம் அங்கே நியாயப்படுத்தப்படுது. ஒரு ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு என்ன கதி ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவன் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு? நீங்க திமுகவை வசைப்பாடுவது என்ற பெயரில் தமிழ் சமூகத்தின் கௌரவத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்றதான் உண்மை. தமிழ் மக்களை கேவலப்படுத்துறீங்க அப்படின்றதான் உண்மை. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது, அங்கே நடக்குதுன்னாக்கா யாரோ ஒரு பொறுக்கி, யாரோ ஒரு, இதெல்லாம் சமூகம் வந்து மாறி வருகிறது, நீண்ட காலமா இருக்கிற விஷயம். இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் வந்து பாத்திரமாற்றுது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, போர்னோகிராஃபி வந்துருச்சு, ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கக்கூடிய அளவுக்கான வக்கரமான சிந்தனைகளை இதெல்லாம் தூண்டுது. அப்ப இதெல்லாம் பேன் பண்ண யாரு? திமுக அரசு பேன் பண்ண முடியுமா? யார் செய்யணும்? ஒன்றிய அரசு. அது கருத்துரிமைன்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்களே. நீங்க மோடிக்கு எதிராக போட்டாதான் கருத்துரிமையை வந்து பிளாக் பண்ணுவாங்க, குணால் கம்பராவை வந்து அடிப்பாங்க. போர்னோகிராஃபிக்கு வந்து முழு இது வந்து பெண்கள் பற்றி, தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறை அப்படின்னா தலித்துகள் பற்றிய டேட்டாவும் வந்துருக்கு. தமிழ்நாட்டில் உயர்கல்வியில தலித்துகள் எவ்வளோ இருக்கிறாங்க, இப்போ தலித்துகளை என்டர்பிரினர்ஸ் ஆக்கிறதுக்கு ஆன முயற்சிகள் என்பது என்ன? குடிசை வீடுகள் இல்லாத கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்ட இடம் இது இந்தியாவில். தமிழ்நாடு முக்கியமா, அடுத்து கேரளா இருக்குது. அப்படி மாற்றப்பட்டிருக்குது. இது எல்லாமே, இந்த மாற்றங்கள் எல்லாம் இங்கே வந்துருக்குது. இப்படி ஒரு மாற்றம் வந்திருப்பதனால்தான் என்ன நடக்குதுன்னாக்கா இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்குது. நாடக காதல் அப்படின்னு ராமதாஸ் ஏன் அவரு அப்படி பதற வேண்டி இருந்தது? தலித் இளைஞர்களை சாதி இந்து சமூகங்களை சேர்ந்த பெண்கள் காதலிக்கிறார்கள், அப்படிதானே? அது எதன் காரணமா? கல்வி, படிச்சிருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அதனாலதான் சொந்த சாதியில் இருக்கக்கூடியவங்களை விட, அல்லது மாமன், மச்சான், அத்தை, மகன் இதெல்லாம் தாண்டி இப்படி லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற உயர்வை, மேம்பாட்டை காட்டுது. இதன் காரணமா கான்ஃபிளிக்ட் வருது. அந்த பையங்க படிச்சு மேல போறதுனாலதான் அது எது நாங்குநேரியா? ஆமா, நாங்குநேரி. அந்த பையனுக்கு எதிரான வன்முறை வந்து நடக்குது. அப்போ இது பொறுக்காமல் அந்த வன்முறை நடக்குது. இதுதான் இங்க நடக்கிற வன்முறையினுடைய பின்புலம். மற்ற இடங்கள்ல நடக்கிற வன்முறையின் பின்புலம் வட இந்தியாவில்ன்றது வேற. நீங்க தலித் டேட்டா நான் சொல்றேன். யூபியில வந்து இதே என்சிஆர்பி டேட்டா 15,368 கேசஸ் ஆன்டி தலித் பதிவாயிருக்கிறது. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த ஊர்ல. இது இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இதை போல 2-3 மடங்கு அங்க இருக்கும். அடுத்தது ராஜஸ்தான் 8,752, மத்திய பிரதேஷ் 7,733, தமிழ்நாட்டில் 1,761. இது 11வது இடம். தென் மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை ஆந்திராவை விட, தெலுங்கானாவை விட, கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் குறைவு. இந்த டேட்டா படி தமிழ்நாட்டை விட இன்னும் குறைவா இருக்கிறது கேரளா. அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்ன நேரேட்டிவ் செட் பண்றீங்க? இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிதான் திரிபுராவில் இந்த பிரசாந்த் கிஷோர் டீம்ல இருக்கக்கூடிய இந்த சிவம் சங்கர் சிங், ராம் மாதவ் எல்லாரும் உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு, சரி முதல்ல ஸ்டேட்டு பூரா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம், இதை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நெட்வொர்க். அதுக்கு அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டை எடுப்போம்னா ஒன்றும் எடுக்கவே முடியல, ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. அந்த மனுஷன் செக்ரட்டேரியட்டுக்கு சைக்கிளில் வர்றாரு. யாரு? முதல்வர். அவரை ஒன்றும் சொல்ல முடியல, எளிய வாழ்க்கை. அவர் அப்படி இருக்காருன்றது மட்டும் இல்லை, கீழேயும் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கான எந்த ஊழலும் இல்லை. சரி, விட்டாச்சு. அப்போ அந்த ஊரில் வந்து பழங்குடி மக்கள், சமவெளி மக்கள், அந்த வங்காளிகள், இந்த முரண்பாடு இருக்கு. சரி, இதை தட்டி விட்டு பார்ப்போம். நம்ம ஊரில் இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி, குக்கி மைத்தி மாதிரி ஏதாவது ஒன்று தட்டி விட்டு பார்த்து பாதியை இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சாக்க அதுவும் நடக்கலை. ஏனென்றால் அப்படிப்பட்ட முரண்பாடு, ஆயுத மோதல்கள் எல்லாம் நடைபெற்று, நிறைய பழங்குடிகள் இருக்கிற மாநிலம் அது. ஒவ்வொரு பழங்குடியும் ஆயுத குழுவாக இருந்தது. அதையெல்லாம் அமைதிப்படுத்தி ஒரு நல்லிணக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவர். அதனால அந்த ஸ்கோப்பும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம். மாணிக் சர்க்கார் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காரு. வாக்காளர்களில் 20-30 வயசுல உள்ளவங்க எத்தனை பர்சன்ட்னு பார்க்குறாங்க. சைஸபிளாக இருக்கிறாங்க, மோர் தென் 30 to 40%. அப்போ இவங்களுக்கு இந்த மாநிலம் ஏற்கனவே இப்படி மோசமாக இருந்தது, மாணிக் சர்க்கார் இதை இப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மேட்டரே தெரியாது. முதல்ல இருந்தே இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இது இந்த அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி புள்ள அதுலேயே வளருவான்ல, அந்த மாதிரி
நல்லா தான் இருக்குது. மாணிக் சர்க்காரின் அருமை தெரியாதவர்கள். அவங்க பிறந்ததுலேருந்து இந்த ஆட்சியை தான் பார்க்குறாங்க, அப்படி ஆட்கள். அப்போ அவங்களுக்கு இது தெரியாது. இவங்கள்ட்ட ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி திரிபுராவில் எந்த ஊராக இருந்தாலும் சொந்தக்காரன் அவங்களுக்குள்ள குத்துவெட்டு இல்லை ஏதாவது ஒரு பாலியல் குற்றம் இது வந்து நடக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையே அதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப வன்முறை, உறவினர்களே பெண்கள் மீது வன்முறை செலுத்துவது, அப்புறம்தான் வெளியால் வந்து செய்வது. மர்டர்லேயே அப்படி இருக்குது இல்லையா? மர்டர் ஃபார் கெயின் இருக்குது. இன்னொரு மர்டர் என்ன? சண்டை, வாய் தகராறு, சொந்தக்காரன் தகராறு. இதெல்லாம் எந்த அரசாங்கமாவது தடுக்க முடியுமா? எந்த சட்டம் ஒழுங்கு போயிடுச்சுன்றாங்களே, யாரை வந்து தடுக்க முடியும்? இதுக்கு உளவுத்துறையாக போக முடியும்? எந்த மாமன் மச்சான் தகராறு இருக்குன்னு பார்க்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற தகராறுகள் இருக்குல்ல, அந்த செய்திகளை சேகரித்து வாட்ஸ்அப் குழுவில் பரப்பி ஸ்டேட்டு பூரா இப்படி தான் இருக்குது என்ற அபிப்பிராயத்தை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. சிபிஎம்காரங்க பழைய மெத்தடில் இது இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். சிபிஎம் தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கேட் மீட்டிங் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல். இங்கே வந்து இது போயிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துது. இதுக்கு அடுத்தது வந்து அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை. மாநில அரசு ஏற்கனவே நிதி கொடுக்காம முடக்கி வைத்ததுனால அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத இடத்துல திரிபுரா இருக்குது. அப்போ அதை நாங்கள் வந்தால் நிறைவேற்றுகிறோம். அப்போ இந்த இளைஞர்கள் செக்மெண்ட்டு, அரசு ஊழியர் செக்மெண்ட், இதை கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக்கில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க. இது வந்து திரிபுராவுக்கு மட்டும் உரியதல்ல. இந்த தேர்தலில் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கிறது அப்படி தான். எப்படி இல்லீகல் இமிக்ரெண்ட்ன்றது தான் வந்து மெயினான இது. இல்லீகல் இமிக்ரெண்ட் வந்தாங்க, அமெரிக்காவே அவங்க சாப்பிட்ற போகிறாங்க, டேக் ஓவர் பண்ணுவாங்க, நாட்டில் ரேப்பு வந்தது இதனால தான், போதை மருந்து வந்தது இதனால தான், திருட்டு நடக்கிறது இதனால தான். அது மட்டும் பரவாயில்ல, பெட்டெல்லாம் அடித்து தின்னுடுறாங்க அவங்க. யார்? இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு அதிபர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதை நம்பியே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதை நம்பாமல்லாம் இல்லை, இதை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இது வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து உங்கள் பார்வைக்கு சில விஷயங்களை மட்டும் கொண்டு வராங்க. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாலிமர் டிவி பார்க்குற ஒருத்தனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நான் சொன்ன மோடி ரத்த கலதையா தெரியும் இந்த தொலைக்காட்சியில். அது தவிர என்ன தெரியும்னாக்கா, அண்ணாமலை என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாருன்றது தெரியும். மற்றபடி மோடிக்கு எதிராகவோ இந்த மோடி அரசு என்ன செய்கிறது என்பது பற்றியோ எதுவும் தெரியாது. புதிய தலைமுறையில் என்ன போட்டுருக்குறாங்க தெரியுமா தலைப்பு? சவால் விட்டு கர்ஜித்த விஜய் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டு சாப்பாட்டு லிஸ்ட் வேற போடுறாங்க. சாப்பாட்டு லிஸ்ட் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. வெஜ் மட்டன், வெஜ் மீன் குழம்பு, இது எப்படி இருக்குது என்ன? அப்போ வெஜ்ஜுக்கு மாறிட்டாருன்னா சங்கி ஆயிட்டாரு, நோ நான்வெஜ். இது மாதிரி அதை பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் செய்யும்போது இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டின்னு சொல்கிறது, ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறதை விட ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி. உங்களை சுற்றி வேற ஒரு ரியாலிட்டி உருவாக்கப்படுது. இப்போ யூடியூப் பார்க்குறதுலையே ரைட் விங் யூடியூப்பை மட்டும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சஜஷனில் அதுவாக வந்து விழும். இப்போ அதையே பார்த்துட்டு இருந்தால் உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்ற புரிதலுக்குத்தான் அவர்கள் வர முடியும். அப்படி ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். இது விஜய் மட்டும் செய்யலை, எடப்பாடி, பிஜேபி, விஜய், சீமான், இந்த ஊடகங்கள், இவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை உருவாக்குகிறார்கள். இப்போ ஒரு ஆட்சியில தவறு நடந்தா சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லலாம். ஆனால் இந்த நாட்டை நாம் எதிர்கொண்டிருக்கிற எது மையமான பிரச்சனை, எது முதன்மையான பிரச்சனை என்பதை மக்களுக்கு சொல்லாமல் இந்த மாதிரி ரொட்டீனா நடக்கக்கூடிய சமூகத்தில் ஜாதியை வந்து திமுக உருவாக்கல, ஆணாதிக்கத்தை திமுக உருவாக்கல. திமுக ஆட்சி போய் நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், மக்களுடைய பண்பாட்டை மாற்ற வேண்டும், அதன் வழியாக தான் இதெல்லாம் போகும். அப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக்குவதன் மூலமாக இப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்குவது. இன்னொன்று என்னன்னா, இப்போ திரிபுராவில் மாணிக் சர்க்கார் மேலே என்ன குறை கண்டு பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க சொல்லுங்களேன். நம்ம ஊரில் இப்படி ஒன்று இருக்கிறாங்க, இந்த திமுக திமுகனே போடுறோம், இவங்களுக்கு தான் போடுவோமே.
இது ஏதோ தர்ம காரியம் மாதிரி, சரி போடு நீ இரு அப்படின்னு. அதுக்கு ஒரே தகுதி என்னன்னா அந்த மூஞ்சியை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சீமான் நல்லா பேசுறாருன்னு படித்தவர்களே சொல்ல கேட்டுருக்கிறேன். என்ன பேசுறாரு? போல்டா பேசுறாரு. அதாங்க என்ன பேசுறாரு? போல்டா பேசுறாருங்க, அவ்வளோதான். அப்போ போல்டா திட்டுறாரு, போல்டா பேசுறாரு. இப்போ நீட்டுக்கே அவர் போல்டா என்ன சொல்றாரு? இன்னும் பயந்துட்டீங்க, நிறைவேற்ற முடியல, கவர்னர் வந்து நானா இருந்தா மெடிக்கல் காலேஜ் எழுத்து பூட்டிடுவேன்றாரு. அது போல்டா பேசுறதா அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நேற்று சன் டிவியில் ஒரு டிபேட்டு, நீட்டை வந்து செய்யலை இல்லைன்னா அந்த விஜய் கட்சிக்காரர் நாங்கள் வந்தாக்க முடிச்சிருவோம், எப்படிங்க முடிப்பீங்க? அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், முன்னாலே தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? இல்லை சும்மா சொல்லுங்க. நீட்டை எதிர்க்கிற எதிர்கட்சிகளை எல்லாம் மாநிலங்களை எல்லாம் கூட்டி நாங்கள் எதிர்ப்போம். யாருப்பா எதிர்க்கிறாங்க? எதுவும் தெரியாது அதை பற்றி. அப்போ இந்த மாதிரி எதுவும் தெரியாதவர்களை வைத்து இப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் சொல்கிற 10%, 12% அது இருக்கு. ஓகே, அது இருக்கு அப்படின்னாக்கா நம்முடைய கவலையும் பொறுப்பும் அதிகரிக்கிறது. இந்த ஓராண்டில் இவர்களுடைய இந்த மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இதிலிருந்து மீட்பது எப்படி? இப்போ விஜயை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு என்னையும் உங்களையும் திட்டலாம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இதை தெளிய வைக்கிறது அவசியம். இப்போ சீமான் பின்னால போய் நம்மளும் இத்தனை வருஷமா ஒரு கத்தி. ஆமா, இப்போ கடந்த ஒரு வருஷத்துல நான் என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சுட்டேன், நிலத்தை விற்றேன், வீட்டை விற்றேன், இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், 2026 பிறகு அப்படி ஒரு குரூப் வரும். அப்போ அதற்கு முன்னால் அதை தெளிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து இப்போ படிக்காதவன், இளைஞர்கள், விவரம் இல்லாதவன் பண்ணா பரவாயில்ல. இவங்க அரசு ஊழியருக்கு வேற ஒரு தூண்டில் போடுறாங்க. அரசு ஊழியர் கோரிக்கையை, நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதானே, அது திமுக வாக்குறுதி கொடுத்தது, இதுவரை நிறைவேற்றவில்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, அது எல்லாத்தையுமே சுட்டிக்காட்டி அதெல்லாம் உண்மைதான். ஏன் நிறைவேற்றவில்லை, எப்படி நிறைவேற்ற முடியும், அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து இந்த பட்ஜெட் இதை வந்து எடுத்து பார்த்தேன். 24 பட்ஜெட் இருக்கு இல்லையா, 24-25. அதில் நம்முடைய ரெவென்யூ ரெசிப்ட் இருக்குல்ல, வருவாய், அதில் அரசு ஊழியர் சேலரிக்கு 28% போகுது, பென்ஷனுக்கு 14% போகுது, கூட்டுங்க 42%. இப்போ 42% இதற்கு போயிடுது. இப்போ இந்த கோரிக்கைப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் 22,000 கோடி ரூபா வேணும். உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்ததில் இப்படி தெரியுது. நமக்கு ஒன்றிய அரசு கொடுக்குற இது இருக்கு இல்லையா, அது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபடி அவங்களுடைய மொத்த ரெவென்யூ ரெசிப்டில் 41% கொடுக்கணும். ஆனால் அவங்க 31 நமக்கு 31% தான் மொத்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கொடுக்குறது அதோட குறைச்ச, அது வேற, 31 விழுக்காடு தான் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அப்படி பகிர்ந்து டெவல்யூஷன் தேவைப்படாத செஸ்ன்னு போட்டு எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பிடிஆர், இவர் ஜெயரஞ்சன் சார் இவங்கெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறாங்க. அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் 10 லட்சம் கோடி ரூபாயை அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த 41% அதையும் இந்த செஸ் என்ற மோசடியையும் தவிர்த்து அந்த 41 விழுக்காடை அவர்கள் கொடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்பது அடிஷனலாக ஒரு 16-17 கோடி ரூபா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு கிடைக்கிற பணம், நம்ம கொடுக்குற பணம், எல்லாரும் சொல்வது 100 ரூபா நம்ம கொடுத்தா 29 ரூபா தராங்க. பீகார் வந்து 100 ரூபா கொடுத்தா 700 ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இப்போ இந்த பங்கீடை அவங்க வச்சுக்கிட்டு அதுலேயும் கொடுக்க ஒப்புக்கொண்ட தொகையில் வந்து நீ இந்தி திணிப்பை ஒத்துக்கலை, அதனால 2,000 லட்சம் கோடி ரூபா சமக்கிர சிக்ஷா அபியான் ஒத்துக்கலை, அதனால் பணம் கொடுக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லும்போது நாம் என்ன செய்வது? எப்படியா எங்களுக்கு கொடுங்க சொன்னீங்கல்ல, கொடுங்க அப்படி கேட்கலாமா? இப்போ இன்னைக்கு மன்ரேகா திட்டத்தில் வேலை பார்ப்பவர்கள் அதிக கல்வி அறிவு இல்லாத சாதாரண ஏழை மக்கள், அவங்க வந்து இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. நம்ம கொடுக்க மறுப்பது ஒன்றிய அரசு தான் என்று புரிந்து போராட்டம் நடத்துகிறார்கள். நமக்கு வரவேண்டிய வரி வருவாயை தடுக்கின்ற ஒன்றிய அரசு, மறுக்கின்ற ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டு திட்டங்களை முடக்குகின்ற ஒன்றிய அரசு,
இப்படி வந்து இந்த அரசு செய்யும் போது இப்போ இன்னைக்கு இப்போ திமுக இந்த ஏழை உழைப்பாளி மக்கள் கிராமப்புற மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது போல படித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க போராட்ட காலத்துக்கு வரணுமா இல்லையா? மோடி அரசுக்கு எதிராக பேசணுமா இல்லையா? அப்போ இவர்கள் மட்டும் இல்லை, நீட்டு இந்தி திணிப்பு அப்படின்னா மாணவர்கள் இந்த போராட்ட களத்துக்கு வரணுமா இல்லையா? அப்போ இப்படி அவர்கள் களத்துக்கு வர வேண்டும். அதுக்கு பேர் தான் ரியல் பாலிடிக்ஸ். இப்போ அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கல, நான் வந்தா தண்ணி எங்கேருந்து தருவேன், எங்கேருந்து கொடுப்பேன்னு கேட்குறேன். இப்போ இது ஒன்றும் ரகசியம் இல்லை. இப்போ இவங்க என்ன செய்யலாம்? இவ்வளோ வருவாய் இதில் வந்து நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, நான் வந்தால் இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். சொல்லலாம் இல்லை, அது மாதிரி நான் வந்தால் இப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் தேவையில்லாதது, இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லு. ஒன்றுமே இல்லாமல் நான் வந்தால் கொடுப்பேன், நான் வந்தால் கொடுப்பேன்னா நீ முந்தா நாள் வரைக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது, ரோட்டுக்கே வந்தது கிடையாது, காம்பவுண்ட் விட்டே வெளியே வந்தது கிடையாது, மக்கள் வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ நேராக முதல்வராக வந்து நாளைக்கு வந்தால் நீங்கள் கொடுப்பீங்கன்னா அப்போ நாங்கள்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மக்களுக்கெல்லாம் அரசியல் செயல்பாட்டாளர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, களத்தில் நின்று போராடுபவர்கள், இவங்களை பற்றி இந்த மாதிரி ஆட்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு ஆள் கடலாட்டி டிக்கெட் விற்றவனுடைய மருமகன், இன்னொருத்தன் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஏதோ கவுன்சிலராக இருக்காராம், ரசிகர் மன்ற தலைவர். இந்த ஆள் ஊட்ட விட்டே வெளியே வராத, ஜெயலலிதா காலிலையும் மோடி காலிலையும் விழுந்த ஒரு மகாவீரர். இவங்க வெளியே வந்து எல்லாம் செய்ய போகிறாங்களாம், என்னை ஆக்கு அப்படின்னா இந்த செந்தில் காமெடி மாதிரி இருக்கு. மலையை தூக்குறேன் தூக்கி வைங்க தூக்குறேன்ன மாதிரி. அதனால இதெல்லாம் தூக்கி அவங்க இதில் வைக்க வேண்டியதில்லை. ஒரு இஷ்யூவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அவங்க அந்த மாதிரி போராட்ட களத்தில் இறங்கினா இவங்க வந்து இப்படி பேச முடியாது. அப்படி போராடும் போது யார் எதிரி, என்ன பிரச்சனை என்பது தெரிய வரும். அப்படி இறங்கினாதான் இந்த மாதிரி போலிகள் வந்து நான் வந்து மாற்று அரசியல்னு வர்றதும், அதுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் உருட்டுறது இருக்குல்ல, இந்த மாதிரி உட்காந்து அவருக்கு 12%, இவருக்கு 17%, திமுக பயப்படுகிறது, அது இந்த கதையெல்லாம் எதுக்கு? என்ன ரியல் இஷ்யூ, அதுக்கு இவர் என்ன சொல்லுகிறார் என்று பேச வேண்டும். அதை பேசாமல் அவர் வந்தா இதாயிடும், இவர் வந்தா அதாயிடும், அவருக்கு 12%, இவருக்கு 13% என்று பேசுவது ஒரு மோசடியான அரசியல். அதை பத்திரிகையாளர் பேசினாலும் வேற யார் பேசினாலும் அதை ஒதுக்க வேண்டும். ஒரு இஷ்யூவை எப்படி பார்க்கணும்னு நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல நிற்கிறோம். மொத்த நாடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிற்குது. இந்த கட்டத்திலிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் மூளையோடு சிந்திக்கணும். அந்த ரசிகர் கூட்டம் மட்டத்துக்கு நம்ம இறங்கிடக்கூடாது. அந்த ரசிகர் கூட்டத்தை, விவரம் புரியாதவர்களை மீட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற முறையில் நாம் பேசணும். அவங்க கோச்சுக்கிட்டாலும் நம்ம உண்மையை பேசணும், அவர்களை தெளிய வைக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய கடமை. ரொம்ப நன்றி. தொடர் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்துட்டு உங்களுடைய கருத்துரை பண்மைக்கு ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.